இன்னைக்கு எபிசோட்ல ராதிகாவோட ரீஎன்ட்ரி இருந்ததுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. என்னதான் வில்லி கேரக்டர்னாலும் இந்த ராதிகா மட்டும் அருமையா அழகா நடிச்சிருப்பாங்க. அவங்களும் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கேரக்டர். அவங்க இல்லாம இருந்தது எனக்கு என்னவோ கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. இப்பதாங்க சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பாக்யா அவங்களோட ரெஸ்டாரண்ட்ல பாட்டு பாடுனா 30% டிஸ்கவுண்ட் இருக்குங்கிறத போர்டு மாட்டிட்டு அதை இனியா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இனியாவும் ரொம்ப ஹாப்பியா கண்டிப்பா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும், நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாக்யா ஹோட்டல்ல உட்காந்துருப்பாங்க, யாருமே வரமாட்டாங்க ஹோட்டலுக்கு. செல்வி என்ன கேட்பாங்கன்னா, என்னக்கா டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு வேற போர்டு வச்சிருக்க, இப்ப பார்த்து ஒரு ஆளை கூட காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வழக்கம் போல நம்ம வார்டு கவுன்சிலர் ஏழுமலையும் அவங்களோட ஆட்களும் சாப்பிட்றதுக்கு வந்துருவாங்க. மேடம், என்ன மேடம் 30% டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்குறீங்களா? பாட்டு பாடுனா என் ஆளுங்கள்லாம் நல்லா பாட்டு பாடுவாங்க மேடம், நான் கூட நல்லா பாட்டு பாடுவேன்னு ஆரம்பிச்சு ஒரு வழியா கலாட்டா பண்ணி எவ்வளவு மட்டமா பாட முடியுமோ அவ்வளவு மோசமா பாடுவாங்க. பாடி முடிச்சதும் பாக்யா கை தட்டுவாங்க. ரொம்ப சூப்பரா பாடுனீங்க சார், உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. வார்டு கவுன்சிலர் என்ன சொல்வாருன்னா, நீங்க என்ன செஞ்சா தரப்போறீங்க, இருக்கிறத கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறத சாப்பாடு வைப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வழக்கம் போல காசு கொடுக்காம கிளம்பலான்னு பார்ப்பாங்க. பாக்யா விட மாட்டாங்க, பில்லை கொடுப்பாங்க. என்ன மேடம் பில்லெல்லாம் கொடுக்குறீங்க, நான் எப்போவாவது நானா கொடுத்தா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார் வார்டு கவுன்சிலர். பாக்யா என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படி சார், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பாட்டு பாடுனீங்க, பாட்டு பாடிட்டு டிஸ்கவுண்ட் வாங்காமல் போனால் எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கிட்டு 540 ரூபா பில் ஆகுது, நீங்கள் 378 மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால பில்லு கொடுத்துருவாங்க. வார்டு கவுன்சிலரும் பணம் கொடுக்கறதுக்கு யோசிப்பாரு. அதுக்குள்ளே 2 கஸ்டமர்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பாக்யா அந்த வார்டு கவுன்சிலர் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் கரெக்டாக இருந்தால் தான் சார் மற்றவங்கெல்லாம் நம்புவாங்க, நீங்கள் இப்போ பாட்டு பாடிட்டு டிஸ்கவுண்ட் வாங்கினீங்கன்னா அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸும் நம்ம பாட்டு பாடினா டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு பாட்டு பாடுவாங்க, அப்போ தான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கவுன்சிலருக்கு எதுவுமே பண்ண முடியாது, காசு கொடுத்துட்டு சேஞ்ச் வாங்கிட்டு போயிடுவாரு. கொஞ்சம் ஆள்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. இனியாவோட வீட்டில் இனியா அவங்க ரூமில் இருப்பாங்க. நிதிஷ் ட்ரக்ஸ் எடுத்திருப்பாரு போல இருக்க, அப்படியே தண்ணி போட்டிருக்கிற மாதிரியே அப்படியே வந்து படுத்துருவாரு பெட்ல. இனியாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியாது. 2-3 தடவை நிதிஷ்னு கூப்பிடுவாங்க. நிதிஷ் முழிக்கிற மாதிரி தெரியல, அப்படியே பெட்ல படுத்திருப்பாரு. குடிச்சிருக்கீங்களா நிதிஷ் அப்படின்னு எழுப்பி பார்ப்பாங்க. அப்பயும் ஒன்றும் எஃபெக்டே தெரியாது. கீழே சந்திரிகா இங்கிட்டும் நடந்துட்டே இருப்பாங்க. அப்ப சுதாகர் வருவாரு உள்ள. என்னங்க நிதிஷ் வழக்கம் போல பழையபடி ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி சொன்னதுமே சுதாகர் என்ன சொல்வாருன்னா, சுத்தி வலிச்சு சொல்லாம பிரச்சனை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதும் நிதிஷ் ட்ரக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கான் போல இருக்க, ஒரு மாதிரி தாங்க இருந்தான், வரும்போதே மயக்கமா தாங்க இருந்தான், தள்ளாடி தான் நடந்து வந்தான், அதான் கவலையா இருக்கு, எல்லாமே இந்த இனியாவால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. சுதாகர் என்ன சொல்வாருன்னா, நீ தானே பார்க்கணும், நீ ஏன் பார்க்கல, நிதிஷ் என்ன பண்றான் ஏது பண்றான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. சந்திரிகா என்ன சொல்வாங்கன்னா, அவன் பாதி நேரம் உங்க கூட தானங்க இருக்கான், நீங்க பார்த்தா என்ன அப்படிம்பாங்க. சுதாகர் என்ன சொல்வாருன்னா, நீ நிதிஷை கவனிக்கிறதே கிடையாது, அடிக்கடி வெளியில போயிடுற, அதனாலதான் அவன் இந்த மாதிரி ஆகுறான் அப்படின்னு சொல்வாரு. அப்புறம் என்ன சொல்வாருன்னா, இன்னைக்கு அவனோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தான், அதனால அது ஒருவேளை இப்படி ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்வாரு. இனியா ரூமுக்கு போவாரு. அங்க போயிட்டு நிதிஷை எழுப்பி பார்ப்பாரு. இனியா என்ன சொல்வாங்கன்னா, அங்கிள் வரும்போதே அவர் மயக்கத்துல தான் வந்தாரு, வந்த உடனே இப்படியே படுத்துட்டாரு, என்னாச்சு அங்கிள், எதுவும் குடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சுதாகர் என்ன சொல்வாருன்னா, இல்லம்மா அவனுக்கு வந்துட்டு மைக்ரேன் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவன் அப்படி ஆகுறான் அப்படின்னு சொல்வாரு. நான் ஏன் ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பார்ப்பாங்க. நிதிஷ் எழுந்திருக்கவே மாட்டாரு. இனியா என்ன சொல்வாங்கன்னா, அங்கிள் இங்கேயே தூங்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சுதாகர் என்ன சொல்வாருன்னா, நைட்ல எப்போவாது எழுந்தா எதுவும் பிரச்சனைனா நீ என்னை கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. பாக்யா வீட்டுல ஈஸ்வரி என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியும் பாக்யா மனசை மாத்த முடியாது, பாக்யா என்ன முடிவெடுத்தாலும் அதுல இருந்து பின்வாங்க மாட்டா, கண்டிப்பா அவ வேணும்னு சொன்னா வேணும்னு சொல்லிட்டு பண்ணுவா, வேண்டான்னு நினைச்சான்னா வேண்டான்னு விட்டுருவா, அதை கண்டிப்பா பண்ண மாட்டா, அதனால நம்ம கோபியை அப்படியே விட முடியாதுல்ல, அவனுக்கு ஏதாச்சும் ஒரு கல்யாணம் பண்ணணும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பீரோல இருந்து ஒரு நம்பர் எடுத்து கால் பண்ணுவா. அந்த நம்பர் யாரோட நம்பர்னா, அதுதான் ராதிகாவோட நம்பர். ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி, நீ எங்க இருக்கம்மா, மையோ எங்க இருக்காங்க, மாமா கனவுல வந்து
உன்னை பற்றி கேட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ராதிகா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சென்னைக்கு வந்திருக்கேன், வேலை விஷயமா வந்திருக்கேன் ஒரு 3 டேஸ்க்கு, அம்மாவும் மையும் பெங்களூரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷமாயிடும். நான் உன்னை பார்க்கணும்மா, உன்னை பார்த்து கொஞ்சம் பேசணும், கோயிலுக்கு வந்தேன்னா எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அதனால அங்க வேண்டாம், வேற இடத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ராதிகா ரோட்டு மேல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லுவாங்க. நாளைக்கு 11 மணிக்கு அங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னது, சரி அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஈஸ்வரியும். ஈஸ்வரி எல்லாம் ரெடி ஆகிட்டு ராதிகாவை பார்க்கறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா கிச்சனில் பாக்யா நின்று ஏதோ வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஈஸ்வரி அவங்கள பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க. ஐயோ, இவ வேற உள்ளே இருக்காளா, எப்படி போகிறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. பாக்யா கிச்சனை விட்டு வெளியில் வருவாங்க. அத்தன் கூப்பிட்றதுக்கு முன்னாடி வேகமாக அந்த சாமி டோர் இருக்கும்ல, பூஜை ரூமோட டோரை திறந்து வச்சுட்டு சாமி கும்பிடுற மாதிரி அப்படியே ஓரக்கண்ணால் பார்ப்பாங்க பாக்யா உள்ளே நகர்றாங்களான்னு. பாக்யா நகலவே மாட்டாங்க. அதனால சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப போவாங்க. பாக்யா என்ன கேட்பாங்கன்னா, எங்கே போகிறீங்க அத்தை, எதுக்கு போகிறீங்க, நீங்கள் தான் முட்டி வலின்னு சொல்லிட்டு எங்கேயுமே போக மாட்டீங்களே, இப்போ எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீ கிளம்பும் போதே எங்க போறீங்கன்னு கேட்டாக்க அந்த போன காரியம் உருப்படாது, நீ எதுக்கு கேட்குற, எப்பவுமே யாரையாவது நம்பியே இருக்க முடியுமா, நான் என் இஷ்டத்துக்கு போக விடுங்க என்ன, நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அங்கே செழியனும் இருப்பார். செழியன் இருக்கிறத ஈஸ்வரி கவனிச்சிருக்க மாட்டாங்க. செழியனும், என்ன பாட்டி, அம்மா சொல்றதுல தப்பு இல்லையே, எப்பவுமே எங்கேயுமே தனியாக போனது இல்லைல்ல, அதனால தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு ஈஸ்வரி, நான் அந்த அம்மன் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னதும் பாக்யா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நானும் ரெடி பண்ணிட்டு கூட வரேன்பாங்க. இன்னும் கொஞ்சம் தூக்கி வாரி போடும் ஈஸ்வரிக்கு. அதெல்லாம் வேண்டாம் பாக்யா, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அவ்வளோதான், இன்னைக்கு எபிசோடு இத்தோட முடிஞ்சதுங்க. நாளைக்கு எபிசோடில் ராதிகாவும் ஈஸ்வரியும் ரெஸ்டாரண்ட்டில் பேசுகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ராதிகாவும் ஈஸ்வரியும் எதிரும் புதிருமா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் பேசுற மாதிரி காட்டுறது அடிக்கிற மழையில பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுக்கிட்டே டீ குடிச்ச எஃபெக்ட் இருக்குங்க.